அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கண்ணதாசனை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணதாசனை பற்றி புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் சேர்த்து ஒரு 3 பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடத்தையும் படிச்சுட்டா போதும், கண்ணதாசனை பற்றி எக்ஸாமில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த 3 பாடத்தையும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்த்து முடிக்கலாம். ஓகேங்களா? மேலும் டிஎன்பிசி சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சிலபஸ் படி தான் இதோட கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோலாம் பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம முடித்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்ணதாசனை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 பாடம் என்னென்னு பாருங்கள். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் காலக்கணிதம் என்ற பாடம், 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் மலைப்பொழிவு, 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கண்ணதாசன் கவி இன்பம். இந்த 3 பாடம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான புத்தகத்தில் இடம்பெறாத முக்கியமான தகவல்களையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் பாருங்கள். இவருடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் பிறந்திருக்காரு. தந்தையாருடைய பெயர் சாத்தப்பன், தாயினுடைய பெயர் விசாலாட்சி. எப்போ பிறந்தார்னா 1927 பிறந்து 1981 மறைந்திருக்காரு. ஓகேங்களா? கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகூடல்பட்டி. பெற்றோருடைய பெயர், அதாவது தந்தையாருடைய பெயர் சாத்தப்பன், தாயினுடைய பெயர் விசாலாட்சி. எப்போ பிறந்திருக்காருனா 1927, மறைந்த ஆண்டு 1981. கண்ணதாசன் நிறைய புனைப்பெயர்களில் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருக்கார். அந்த புனைப்பெயர்கள்லாம் பாருங்கள். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இந்த புனைப்பெயர்களில் தன்னுடைய படைப்புகளை இவர் வெளியிட்டிருக்காரு. என்னென்ன புனைப்பெயர் பாருங்கள். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. கண்ணதாசனுடைய வேறு பெயர்கள், அதாவது சிறப்பு பெயர்கள். இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு பாருங்கள். கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர். இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள், அதாவது வேறு பெயர்கள். கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர். கண்ணதாசன் இயற்றிய முக்கிய நூட்கள்லாம் பாருங்கள். இவர் இயற்றிய மிக முக்கியமான நூட்கள்: மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், கள்ளக்குடி மகா காவியம், சேரமான் காதலி, ராசதண்டனை. இது ஏற்றிய முக்கிய நூட்கள். இங்கே பாருங்கள். மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், கள்ளக்குடி மகா காவியம், சேரமான் காதலி, ராசதண்டனை. இதெல்லாமே இவருடைய மிக முக்கியமான படைப்புகள். இதில் இந்த இயேசு காவியம் இருக்குல்ல, கண்ணதாசன் இறுதியாகி இயற்றிய நூல் தான் இந்த இயேசு காவியம். கண்ணதாசன் இறுதியாகி இயற்றிய நூல் எதுன்னு கேட்பாங்க. இயேசு காவியம். அதே போல் கண்ணதாசனின் தன் வரலாற்று நூட்கள் எந்த பெயரில் வெளியானதுன்னா வனவாசம் என்ற பெயரில் யாருடைய தன் வரலாற்று நூட்கள் வெளியானதா? கண்ணதாசனுடைய தன் வரலாற்று நூல். ஓகேங்களா? அதே போல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவருடைய நூல் சேரமான் காதலி. இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கேட்பாங்க. அது சேரமான் காதலி. ராசதண்டனை என்ற நூல் கம்பர், அம்பிகாவதி இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நூல். இந்த 4 நூட்கள் பாருங்கள். இயேசு காவியம் இறுதியாக இயற்றப்பட்ட நூல். கண்ணதாசன் இறுதியாக இயற்றப்பட்ட நூல். ஓகேங்களா? மனவாசம் இது ரெண்டுமே இவருடைய தன் வரலாற்று நூல்கள். அதே போல் இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி. ராசதண்டனை என்பது கம்பர், அம்பிகாவதி இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நாடக நூல். நோட் பண்ணுங்க, நாடக நூல். அடுத்து பாருங்கள். கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் பாருங்கள். தென்றல் திரை, சண்டமாருதம், கண்ணதாசன், முல்லை. இதெல்லாமே கண்ணதாசன் நடத்திய இதழ்கள். தென்றல் திரை, சண்டமாருதம், கண்ணதாசன், முல்லை. ஓகேங்களா? இவர் நடத்திய இதழ்கள் இதெல்லாமே. கண்ணதாசன் 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். எந்த ஆண்டில் பாருங்கள். 1949. பாடல் பேர் கலங்காதிரு மனமே. இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்திருக்கார். கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. அடுத்து நாம் அந்த பாடல்லாம் பார்க்கலாம். 3 பாடத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களையே ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள காலக்கணிதம். கவிஞன் யாழ் ஒரு காலக்கணிதன், கருபடு பொருளை உருபட வைப்பேன், புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம்,
பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம். இவை சரி என்றால் ஏம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. இவை சரி என்றால் ஏம்புவது என் தொழில், தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வந்தர் கையில் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாழ்ப்புறத்தேனை ஊர்ப்புற தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவன். கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவன். புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள். இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாத இருக்க வனவிலங்கு அல்லன். கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாத இருக்க யான் வனவிலங்கு அல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வகை தீமை எவ்வகை நன்மை என்பறிந்து ஏகும் என் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். தலைவர் மாறுவர் தர்பார் மாறுவர், தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதே தன் நாட்டின் சட்டம். நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இது வந்து காலக்கணிதம் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல். ஓகேங்களா. அடுத்து மலைப்பொழிவு. 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மலைப்பொழிவு என்ற தலைப்பில் உள்ள பாடல் பார்க்கலாம். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும். மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது. தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் எனிலும் உன்னத அறம் வேண்டும். ஓதும் பொருளாதாரம் எனினும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவோர் இதுதான் பரிசு என்றார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம். தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யரவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு தினம். இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு தினம். இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. சொல்லும் பொருளும் பாருங்க. சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, பேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. ஓகேங்களா. அடுத்து 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்லாம் பார்க்கலாம். தமிழ் உணர்வு. இந்த தலைப்பில் கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் உணர்வு. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்தில் கவிதை சரம் கொடுப்பேன். கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பை தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே. இது தமிழ் உணர்வு என்ற தலைப்பில் கண்ணதாசனுடைய பாடல். அடுத்து வாழ்வியல் சிந்தனைகள். இந்த தலைப்பில் இவருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும்,
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றால் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இது வாழ்வியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் கண்ணதாசனுடைய பாடல். அடுத்து பசுமையான நினைவுகள். பசுமை நிறைந்த நினைவுகளை, பாடி திரிந்த பறவைகளை, பழகி கழித்த தோழர்களை, பறந்து செல்கின்றோம். இது பசுமையான நினைவுகளில் கண்ணதாசனுடைய பாடல். அடுத்து பாருங்கள், குழந்தை. குழந்தை இந்த தலைப்பில் கண்ணதாசனுடைய பாடல், அதாவது கவிதை. எல்லா தலைப்பினையுமே கண்ணதாசன் கவிதை எழுதிட்டுருக்காரு. அந்தந்த தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. குழந்தை, ஓகேங்களா. முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மரமல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழி அல்லவோ. இது குழந்தை என்ற தலைப்பில் இவருடைய கவிதை. அடுத்து பாருங்க, பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. அடுத்து ஓசை நயம். காலை மணி ஓசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வளையலோசை, தாழை மடலோசை, தாயார் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குழவியார் வாய் தேனோசை. அடுத்து பாருங்க, சொல்லாட்சி. இந்த தலைப்பில் இவருடைய கவிதை. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அடுத்து நாம் கண்ணதாசனுடைய மேற்கோள்கள். நிறைய மேற்கோள்கள் வேறு சில பாடங்களில் அங்கங்கே சுட்டி காட்டி கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே எடுத்து தனியாக பார்க்கலாம். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இது இவருடைய ஒரு பாடல் தான், ஓகேங்களா. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எனக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லை. அடுத்து பாருங்கள், நதி வெள்ளம் கலந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. இதுவும் இவருடைய பாடல். அடுத்து பாருங்கள், முச்சங்கம் கூட்டி முதுபுலர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரியா பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை முகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெரும்பாட்டி. இது கண்ணதாசனுடைய பாடல். முச்சங்கம் கூட்டி முதுபுலர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரியா பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை முகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி. அடுத்து பாருங்கள், மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியின் தலைசீவி நடந்த இளந்தன்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இதுவும் இவருடைய பாடல். அவ்வளோதான் நண்பர்களே, கண்ணதாசனை பற்றி முழுமையாக நம்ம பார்த்து முடித்து விட்டோம். நன்றி.